வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம தேங்காய் யூஸ் பண்ணி பாவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அண்ட் இது இன்க்ரீடியன்ஸோட இன்ட்ரோ தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சமைக்கும் போது திரும்ப சொல்கிறேன். முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகத்தை அரைச்சி வச்சுக்க போகிறோம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றாதீங்க. வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பேனில் கொஞ்சமாக ஆயில் விடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடிக்கணும் அண்ட் உளுந்து கலர் மாறணும். கடுகு இங்கே சூப்பராக வெடிச்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பாவக்காய் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பெரிய சைஸ் பாவக்காய் விதையெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. இது இப்போ நல்லா வதக்கிட்டே வாங்க. அண்ட் பாவக்காவை நீங்கள் எவ்வளோ தூரம் குக் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அதில் இருக்கிற கசப்பு போகும். இப்போ அதை நல்லா க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். இதோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது இப்போ ஒரு பாதி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 இல்லைன்னா 5 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலாவை இதோட சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க அண்ட் பாவக்காவை ஹெல்த்துக்காக மட்டும்தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறவங்க வெங்காயம், தேங்காய் கொஞ்சம் ப்ரௌன் ஷேட் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ பாவக்காவும் வெந்திருக்கும் அண்ட் கசப்பும் தெரியாது. பாவக்காவையும் நான் டேஸ்ட்டாக தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க அப்படியே சிம்மில் போடுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் ஆயில் விடுங்க. பாவக்காவே நல்லா ப்ரௌன் ஷேட் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வதக்குங்க. அப்படி வதக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.